தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு சென்னையில் இருந்து கூட்டத்தை அழைத்துச் சென்றவர்கள் யார் என்று விவரங்களை சேகரிப்பதாக உளவுத்துறை தரப்பில் விவரங்களை சேகரிப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தாவேக நிர்வாகிகளின் பின்னணியை உளவுத்துறை விசாரித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். இந்த விசாரணை குறித்து சொல்லுங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டிற்கு சென்றவர்களின் பட்டியலை சேகரிக்கும் பணியில உளவுத்துறையினர் ஈடுபட்டிருப்பதாக தாவேகா நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு மாநாட்டிற்கு யார் யார் சென்றார்கள் என்ற விவரங்களை சேகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா வார்டு வாரியாக யார் யார் இந்த மாநாட்டில் பங்கேற்றார்கள் என்ற விவரங்களை போலீசார் கேட்பதாகவும் நிர்வாகிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மாநாட்டிற்கு எந்த வாகனத்தில் சென்றார்கள், யார் தலைமையில் சென்றார்கள் என்ற தகவலையும் கேட்டு பெறுவதாகவும், பங்கேற்றவர்களின் வயது, முகவரி, வேறு கட்சியில் இருந்தார்களா, சொந்த ஊர் எது, குடும்ப உறுப்பினர் பற்றிய விவரங்களை கேட்டு பெறுவதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் சேகரிக்கும் பட்டியலை வைத்து வாக்காளர் பட்டியலும் அவர்கள் பற்றிய விவரங்களை சேகரிக்க திட்டம் என தகவலானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பா விஜயின் மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் சென்னையில் அவர்களின் பலம் என்ன என்பதற்காக இந்த ஒரு தகவலை சேகரிப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விஜய் மாநாட்டில் திரண்ட கூட்டம் ரசிகர்கள் கூட்டமா அல்லது வாக்காளர்களா என்பதற்காக இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படலாம் எனவும் தாவேகாவினர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கினார். தனது வளர்ச்சி நிரூபிக்க விக்கிரவாண்டியில் உள்ள வி சாலையில் அக்டோபர் மாதம் அன்று மாநாடு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டது. பல்வேறு தடங்களுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் களத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விஜயின் தாவேகா கட்சியின் முதல் மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி அன்று நடந்து முடிந்துள்ளது. கட்சி கொடி ஏற்றுவதில் புதுமையை நடிகர் விஜய் புகுத்தியிருந்தார். கட்சியின் கொள்கையை பற்றி விரிவாக எடுத்துரைத்திருந்தார். அதே போல தாவேகா கட்சியின் கொள்கை, வழிகாட்டிகள், கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான வியூகம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டிருந்தார். மாநாட்டுக்கு சுமார் 8 லட்சத்திலிருந்து 13 லட்சம் பேர் பங்கேற்றிருக்கலாம் என்ற தகவலும் வெளியானது. ரஜினிகாந்த் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த மாநாடு வெற்றி பெற்றதாக தெரிவித்திருந்தார்கள். அதே போல பல்வேறு கட்சிகளும் கூட்டணி வைப்பதற்கான அச்சாணியை போட்டு வரக்கூடிய நிலையில் தான் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் பலம் என்ன, சென்னையில் அவர்களுடைய பலம் என்ன என்பதை ஆய்வு செய்யும் பணியில் உளவுத்துறையினர் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய உளவுத்துறையினர் இந்த பட்டியலை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவலானது தற்போது வெளியாகியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.